அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மிகச்சிறப்பாக விழுப்புரத்திலே புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்ட நிர்வாகத்தினரை மனமுவந்து வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், கூடுதல் ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், நகராட்சி ஆணையர் அவர்களுக்கும், மேலும் பல்வேறு துறை சார்ந்த அரசு அலுவலர் பெருமக்கள் அனைவருக்கும் வருகை தந்திருக்கிற அறிவு தாகமுடைய விழுப்புர அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். ஒரு மனிதனுக்கு உணர்ச்சியை ஊட்ட வேண்டிய அவசியமில்லை, தானாக உண்டாகிவிடும். ஆனால் அதே மனிதனுக்கு அறிவு ஏற்படுத்துவது என்பது சுலபமான ஒரு காரியம் இல்லை. பசி உண்டாக்க வேண்டும் என்று யாராவது சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? குழந்தை அழும். இளம் வயதில் காமம், காதல் என்பது வேண்டும் என்பதை யாராவது வகுப்பு நடத்த வேண்டுமா? வகுப்பிலேயே காதல் வரும். ஒரு மனிதனுக்கு கோபம் உண்டாக்க வேண்டும் என்று யாராவது சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? கொடுத்த சொத்தை திருப்பி வாங்கி பாருங்கள், கொலை செய்து விட்டுத்தான் வருவேனை பார்ப்பார். ஒரு மனிதனுக்கு உணர்ச்சியை யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியது இல்லை, அவனே அந்த உணர்ச்சியில் ஈடுபட்டு விடுவார். ஆனால் ஒரு மனிதனை அறிவாளியாக்குவது கடினம். நீ உணர்ச்சி வசப்படுகிறாய், தவறு செய்கிறாய் என்று புரிய வைப்பது கடினத்தில் கடினம். உன்னை பற்றி நீ யோசிக்க தொடங்கு, நீ தவறு செய்கிறாய், உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பது மிக 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 கடினம். நம்முடைய வீடுகளில் குழந்தையை வளர்க்கிற போதே என்ன சொல்லுகிறார்கள்? தடிக்கு கீழே விழுந்து விட்டா அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, அந்த இடத்த அடி, அதை விட உருப்படாம போறதுக்கு வேற எதுவுமே வேண்டியதில்லை. அந்த இடம் என்ன பண்ணுச்சு? அது ஏதாவது உனக்கு கவுத்துச்சா? அது உனக்கு கெடுதல் பண்ணுச்சா? நீ பார்க்காம அங்கேருந்து ஓடி வந்து அந்த இடத்துல விழுந்துட்டு அப்புறமா அந்த இடத்த அடி அப்படின்னு அந்த குழந்தைய பழக்கணும்னா நம்ம தப்புக்கு நாம காரணம் இல்லை, வேற யாரோதான் காரணம் அப்படிங்கிற உணர்வு எவ்வளவு ஆழமா மனதில் பதியும். ஆனா அறிவு சொல்லிக் கொடுக்கிற புத்தகமோ ஆசிரியரோ குருநாதரோ என்ன பண்ணுவார்? எப்ப நீ தப்பு பண்ணப்பா, நீ கண்ணு இல்லாம கண்மண் தெரியாம ஓடி வந்தப்பா, நீ இப்படி செய்யலாமா, நீ யோசிக்க வேண்டாமா அப்படின்னு நீ உன்னுடைய தவற உணர ஆரம்பி அப்படின்னு நமக்கு போதிக்கக்கூடிய ஆசிரியர் தான் புத்தகங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பல பேர் புத்தகங்கள் படிப்பதில்லை என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தவறுகளை நியாயப்படுத்துகிறவர்கள் தான் நமக்கு வேண்டுமே ஒழிய நம்முடைய தவறுகளை நமக்கு புரிய வைக்கிறவர்களை நமக்கு பிடிக்காது. நாம் என்ன தவறு செய்கிறோமோ அந்த தவறு நியாயமானது என்று நமக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களை பிடிக்குமே ஒழிய மாறுதல் வலியுறுத்துகிறவர்களை நமக்கு பிடிக்காது. ஆனால் புத்தகங்கள் உங்களுக்கு ஆறுதல் தராது, மாறுதல் தரும் என்பதை அன்பு கூர்ந்து மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உலகு தொடங்கிய நாளாக லாவோட்ஸ், கன்ஃபியூஷியஸ், திருவள்ளுவர், பலவிதமான உலகத்தின் சிந்தனையாளர்கள், மார்க்ஸ், ஏஞ்சல்ஸ், ஐசக் நியூட்டன், எத்தனை ஐன்ஸ்டைன், எத்தனையோ விதமான பல்வேறு பெரியோர்கள் இந்த மனித சமூகத்துக்கு அறிவை ஊட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டு கொண்டே இருந்திருக்கிறார்கள். அந்த அறிவுகளை எல்லாம் பதிவு செய்து வைக்க வேண்டும், டாக்குமெண்டேஷன் என்று பெயர், பதிவு செய்து வைக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். கொஞ்சம் ஜெனகாலஜி, அதாவது பிள்ளை பேரு மகப்பேறு பற்றி தெரிந்த மருத்துவர்களுக்கு தெரியும், அல்லது கொஞ்சம் அது பற்றி புத்தகங்களை தேடி படிக்கிறவர்களுக்கு தெரியும். ஜெனடிக்ஸ், எபிஜெனடிக்ஸ் என்று இரண்டு வார்த்தை உண்டு. ஜெனடிக்ஸ் என்பது உங்கள் மரபணுக்களில் உங்கள் முயற்சியின்றியே சில விஷயங்கள் பதிந்துவிடும். ஒரு சிங்கத்துக்கு பாய்ந்து வேட்டையாடுகிற கலையை யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஜீன்ல இருக்கு சார் அப்படின்பா, டிஎன்ஏல உள்ள இருக்கு சார் அப்படின்பா. அது மாதிரி நம்முடைய தாத்தா பாட்டி அவர்களுடைய குணம் இவையெல்லாம் யாரும் நமக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. டிஎன்ஏ, ஜெனடிக்ஸ் அதில்
அவரை மாற்றுவதற்காக உண்டான துறை எபிஜெனெடிக்ஸ் என்ற ஒரு வார்த்தை. அந்த எபிஜெனெடிக்ஸ் என்பது என்ன என்று கேட்டால், அதை எப்படி சீரமைப்பது. அதில் குறை இருக்குமானால், குறைஞ்சபட்சம் உங்க தாத்தா 9 கொலை பண்ணி உள்ள போனவர்னு வச்சுங்க, இவன் 8 கொலையாவது பண்ணணும் பரம்பரை பெருமையை காப்பாற்றுறதுக்கு ஐடியாவோட வந்து பிறந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுது? அவனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். அவன் ஜெனட்டிக்கலி அது மாதிரியான குணத்தில் இருந்தாலும் அவனை எப்படி மாற்றலாம்? சயின்ஸ் இன்றைக்கு யோசித்தது, அப்படி தோன்றிய துறை எபிஜெனெடிக்ஸ் அப்படின்னு பேரு. அந்த எபிஜெனெடிக்ஸ்ல எப்படி பண்ணுவாங்க, கருவுல குழந்தை இருக்கும் போதே அதனுடைய குவாலிட்டியை மாற்றுறதுக்கான நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அமைதியா இருக்கணும், நாம கோவப்படக்கூடாது, நாம சண்டை போடக்கூடாது, நாம இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கணும், பெருந்தன்மையா இருக்கணும். இப்ப அந்த அம்மா என்ன பண்ணலாம், கருவுல குழந்தை இருக்கும் போதே அந்த குழந்தையோட பேசலாம். ஆனா பெண்கள் சொல்றாங்க, சத்தம் போட்டு புருஷன்கிட்ட பேசினாலே கேட்கறது இல்லை, அதனாலதான் சொல்றேன் அவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, இதுகிட்ட பேசுங்கன்னு சொல்றேன். உள்ள இருக்கிற அதுகிட்டையாவது பேசுங்க, ஏன்னா இவர் உருப்படுறதுக்கு இனிமே வழி இல்லை, அவனாவது உருப்படணுங்கிற ஐடியாவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எப்பா நீ கொஞ்சம் இரண்டா கண்ணா, உங்க தாத்தா 8 கொலை பண்ணதுக்கு நீ 9 கொலை பண்ணதுக்கு 7 கொலை 8 கொலை பண்ணாதரா, அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா சில மாற்றங்களை உலகத்தில் ஏற்படுத்த முடியும். அறிவுபூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காகத்தான் அறிஞர்கள், புத்தர்கள், புத்தக அறிவாளிகள், இவர்கள் எல்லாம் எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் உலகத்தில் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். ஐயா, புத்தருடைய வாழ்க்கையில ஒரு கதை. புத்தர் இளமையான தோற்றத்துல துறவுக்கு வந்துட்டார். துறவியா இருந்தா கூட கம்பீரமான அரச குடும்பத்தில் பிறந்ததாலே தோற்ற கவர்ச்சி உடையவர் புத்தர். மிக அழகான நாசி, மிக அழகான கண்கள், மிகுந்த அருமையான தோள்கள், புத்தர் பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பார் என்று எழுதுகிறார்கள். அவர் ஒரு ஊர் வழியாக போகிற போது ஒரு பெண் விலைமகள், அந்த ஊரிலே அவள் பணக்கார விலைமகள், மிகப்பெரிய சொத்துக்களை உடையவள். அவளிடத்தில் காத்திருந்து பல பேர் அவளை அடைவதற்காக அவளுக்கு பணிவிடை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த புகழ் பெற்ற விலைமகள் புத்தரை பார்க்கிறாள். பார்த்துவிட்டு சொல்லுகிறாள், உன்னுடைய இளமையும் அழகும் என்னை மயக்குகிறது. நான் காசு பெற்றுக்கொண்டு பல பேரிடத்தில் என்னை ஒப்படைத்திருக்கிறேன். அதற்கே அவர்கள் வரிசையில் காத்திருக்கிறார்கள். நான் உன்னிடத்தில் எந்த காசும் பெற்றுக்கொள்ளவில்லை, உனக்கு வேண்டிய எல்லாம் நான் தருகிறேன், என்னை நீ ஒரு நாளாவது ஏற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டும், என்னை உனக்கு தருகிறேன் என்று அந்த பெண் மண்டியிடுகிறாள். என் வீட்டிற்கு நீ வரக்கூடாதா என்று கெஞ்சுகிறாள். அப்போது புத்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எப்போது வர வேண்டும் என்று எனக்கு தெரியும், உனக்கு நான் எப்போது தேவைப்படுவோன்னு அப்போது வருவேன், உனக்கு எப்போது தேவையோ அப்போது நான் வருவேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டு புத்தர் போய்விட்டார். இவளுக்கு இளமை போனது, அழகு போனது, முதுமை வந்தது, தலை நரைத்தது, பல் விழுந்தது, என்னென்ன நடக்க வேண்டுமோ எல்லாம் வாழ்வில் நடந்து விட்டது. ஒரு திருப்புகள் நான் படிச்சிருக்கிறேன், அதுல ஒரு அழகான வார்த்தை இருக்கும், தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவனிவனார் என இருமல் கிண்கிண் எனும் முன் உரையே குடர விழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடு செறியாகி வந்த பிடியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் நெய்யொரு வேதனையும். அப்படியே அந்த உடல் நோய்மைப்படுகிற அந்த விஷயத்தை அருணையினார் எழுதி காட்டுவார், பட்டினத்தாரே எழுதி காட்டுவார். எல்லாருக்குமே வயசாகுது. இதே படியில நான் எவ்வளவு வேகமா ஏறி இருக்கிறேன் எனக்கு தெரியும் இல்ல, இப்போ ஒவ்வொரு படிப்படியா ஏறல அதுவும் எனக்கு தெரியும் இல்ல. பாஞ்சு ஏறின காலம்னு ஒண்ணு உண்டு, பயந்து ஏறுற காலம்னு ஒண்ணு உண்டு இல்ல. இதெல்லாம் இயற்கை தானே, காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் தானே. இது எல்லாம் இந்த விலைமகளுக்கு வந்துருச்சு, பல்லு உதிர்ந்துருச்சு, தலைமுடி கொட்டிடுச்சு, எல்லாமே ஆயிப்போச்சு. அந்த நேரத்தில் புத்தர் கதவை தட்டுகிறார். அந்த பெண் பார்த்து விட்டு சொன்னா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையே, என் இளமை, என் அழகு, என்னுடைய எல்லையற்ற பேரழகு இருந்த போதெல்லாம் என்னை தேடி வரவில்லையே, இப்போது வந்திருக்கிறாயே என்றார். அவர் சொன்னார், இப்போதுதான் உனக்கு நான் உண்மையில் தேவைப்படுகிறேன். ஏன் தெரியுமா, இதுவரை உன்னை அனுபவிப்பதற்காக வந்தார்கள், ஆனால் உன்னை மாற்றுவதற்காக இப்போது நான் வந்திருக்கிறேன். நான் எனக்காக உன்னிடத்தில் வரவில்லை, உன்னை காப்பாற்றுவதற்காக உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். இதுதான் உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம். அழகான பெண்ணை பார்த்தால் அனுபவிக்கலாம் என்று நினைப்பது உணர்ச்சி, ஐயோ
தாண்டி அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்ப ஒரே விழா புத்தக திருவிழா என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இந்த விழுப்புரத்தில் லட்சக்கணக்கான பேர் இருக்கலாம். இன்றை சொல்லிவிட்டு போகிறேன், நீங்கள் தான் அறிவாளிகள். உள்ளே புத்தகங்களை வாங்கி படித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் தான் அறிவாளிகள். அறிவின் மீது அக்கறை உடையவர்கள். உணர்ச்சியை கேளிக்கை தரும், சினிமா தரும், சின்னத்திரை தரும். ஆனால் அறிவை புத்தகமோ ஒரு குருவோ தான் உங்களுக்கு தர முடியும். இதில் மிக முக்கியமான மாற்றம் என்பது என்ன? புத்தகங்கள் என்ன செய்துவிட முடியும்? முதல் விஷயம், ஒன்று நடந்தது என்று சொன்னால் அதை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்கு வரலாறு என்று பெயர். புத்தகங்கள் இல்லை என்றால் வரலாறு எழுத முடியாது. ராஜராஜ சோழனுடைய ஆட்சி எப்படி இருந்தது என்று கேட்டால் எதை வைத்துக் கொண்டு சொல்வீர்கள்? 1000 ஆண்டுகளுக்கு மேல் ஓடி போய்விட்டது. ராஜராஜ சோழன் எப்படி இருந்தார், என்ன செய்தார், மக்களுக்கு ஏதாவது கொடுத்தாரா, ஆட்சியை வீணாக்கினாரா, இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்? ராஜராஜ சோழன் யோசிக்கிறார், இதையெல்லாம் அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்வதற்கு நாம் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். பெரிய பெரிய கல்லை எடுத்து கல்வெட்டாக தன்னுடைய மெய்கீர்த்தி என்று எழுதி வைக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் கல்வெட்டு படிக்க முடியும்? அந்த கல்வெட்டிலே என்ன இருக்கிறது என்று தேடி கல்வெட்டை படிப்பதற்கு அந்த நூற்றாண்டு தமிழ் எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ் எழுத்து வடிவம் எத்தனை பேருக்கு புரியும்? புரியாது. ஆனால் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி எப்படி நடந்தது என்பதற்கான டாக்குமெண்டேஷன் வேண்டும் என்று சொன்னால் கல்வெட்டிலிருந்து அது ஒரு புத்தகமாக மொழிபெயர்க்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு அதனுடைய தன்மை மாற்றப்பட்டு புத்தகமாக இருக்குமானால், 1300 ஆண்டுகளுக்கு 1030 ஆண்டுகளுக்கு முன்பே ராஜராஜ சோழன் சில அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆட்சி முறையில் இன்னென்ன மாதிரியான ஜனநாயக தேர்தல் முறையை கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவன் சில சாதனைகளை உலகத்தில் புரிந்திருக்கிறார். நிலத்தை அளப்பதற்கான வழிமுறையை சொல்லி இருக்கிறார். தமிழ் சமஸ்கிருதத்துக்கு நிகராக இருக்க வேண்டும். சமஸ்கிருதத்தை சொல்லுகிறவனுக்கு என்ன சம்பளமோ அது தமிழில் சொல்லுகிறவனுக்கும் இருக்க வேண்டும் என்று தமிழை வடமொழியை விட தாழ்வாக நினைக்காதே என்ற எச்சரிக்கையை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ராஜராஜ சோழன் வழங்கி இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா டாக்குமெண்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அவங்க விளையாட்டுக்கா சொல்றேன். ஒரு தடவை ரயில்ல, இது வாவேஸ்வரையருடைய கதை, அதை மாத்திருக்கான். இப்போ கொஞ்சம் கிண்டலா மாத்திருக்கான். ஒரு பேங்க் மேனேஜர் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாரா, எதிரில் வந்து ஒரு அழகான பொண்ணு உட்கார்ந்துதான், யாரும் இல்லை ரயில்ல. ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்த உடனே அது பார்த்து இவரை சிரிச்சு, இவன் அவனை பார்த்து சிரிக்கல, அந்த பொண்ணு இவனை பார்த்து சிரிச்சுது. எப்படி இருக்கும்? அப்படியே தேவலோகத்தை இடிஞ்சு மேல விழுந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பக்கத்துல வேற வந்து உட்கார்ந்தது. இவருக்கு அப்படியே தேன் குடிச்ச மாதிரி இருந்தது. மெதுவா தோளோட தோல் சாஞ்சிக்கிட்டு மெதுவா காதுகிட்ட, அவ்வளவுதான் செத்தே போயிட்டார். ஆனா காதுகிட்ட சாஞ்சிக்கிட்டே சொல்லிச்சு, மரியாதையா பாக்கெட்ல இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்துரு. எனக்கு 2 நிமிஷம் செயினை இழுத்து நீ என்ன கற்பழிக்க ட்ரை பண்ண, நான் கத்தனா பொம்பளை சொல்றதான் உலகம் நம்புமே ஒழிய ஒரு ஆம்பளை சொல்றத உலகம் என்னைக்குமே நம்பாது. புரியுதா? மரியாதையா இருக்கிற பணத்தெல்லாம் வெளியே எடுத்துரு, இல்லைன்னா நான் அவமானப்படுத்திடுவேன் அப்படின்னு. அவன் ஒரே ஒரு செகண்ட் இப்படி யோசிச்சான். மெதுவா அவன் கேட்ட உடனே அவன் சொன்னான், என்ன சொல்றிய, எழுதி கொடுன்னா. இந்த கிறுக்கு பேப்பர் பேனா எடுத்து எல்லாத்தையும் வரிசையா எழுதி மரியாதையா பணத்தை கொடுத்துரு, இல்லாட்டி செயினை எடுத்து ஒன்று மாட்டி விட்டுருவேன்னு எல்லாத்தையும் எழுதி அப்படி கையில கொடுத்த உடனே எந்திரிச்சு அவனே செயினை எடுத்தான். என்னன்னா டாக்குமெண்ட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும், அப்பதான் லைஃப்ல சேஃபா இருக்க முடியும். உண்மை சார். வாழ்க்கையில சொத்து பத்திரம் எழுதுறது பெருசு இல்ல. ஒவ்வொரு மனுஷனும் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட் பண்ற வேலையை செய்யறதுக்கு பேர் தான் அந்த காலத்துல கல்வெட்டுல அரசர்கள் செய்தார்கள். பின்னாளில் வரலாறு எப்படி மாறியது என்பதை புரிந்து கொள்வதற்கு புத்தகங்கள் தான் உங்களுக்கு உதவ முடியும். எந்த நூற்றாண்டில் என்ன நடந்தது என்பதை பற்றிய தெளிவு பெறுவதற்கு அதுதான் உங்களுக்கு உதவ முடியும். இப்படி சொல்லட்டுமா? ஆனா வரலாறு படிக்கிற பல பேருக்கு நேரா படிக்கிற போது கோபம் வரும். கோபப்படக்கூடாது. ஏன்னா நீங்க வரலாறு படிக்கிற போது உண்மையும் வரும், பொய்யும் வரும். அவரவர்கள் எழுதுகிற போது அவரவர்களுடைய பார்வையை ஏற்றி எழுதுவார்கள். இப்போ ஒரு ஒயிட் ஸ்கிரீன்ல, இந்த ஸ்கிரீன்ல எதுவுமே கிடையாது, ஆனா அங்கேயிருந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒரு சிப் சிஸ்டத்துல இது அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ண உடனே மொத்தமா இதுல வந்து இது காட்சி ஆகுது. இங்க எதுவும் கிடையாது. லைட் அணைச்சாச்சுன்னா அது சாதாரண ஒயிட் ஸ்கிரீன்.
எப்படி இங்கேருந்து இது ப்ரொஜெக்ட் ஆகுதோ அப்படிதான் எல்லா எழுத்தாளர்களும் அவங்க மனசுல என்ன இருக்கோ அதை அந்த நூற்றாண்டு மேல, அந்த அரசன் மேல அல்லது அந்த இயக்கங்கள் மேல ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களே ஒழிய உண்மையை எழுத மாட்டார்கள். அப்ப நாம எச்சரிக்கையா படிக்கணும். என்ன இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கும், எந்த அளவுக்கு பொய் இருக்கும், லாஜிக்கலா திங்க் பண்ண தெரியணும். இதுல எங்க உண்மையை பிரிக்கிறது? என்னமோ பழைய காலத்துல சொல்லுவான், அன்னப்பறவைன்னு ஒண்ணு இருந்தது, பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா அது பிரிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருமே அன்னப்பறவை மாதிரி தான் இருக்கணும். எல்லாத்தையும் கலந்து தான் புத்தகத்துல எழுதியிருப்பாங்க, அவங்கவுங்க நோக்கத்தின்படி எழுதியிருப்பாங்க. நாம அன்னப்பறவை மாதிரி உட்காந்து பிரிக்கணும். நீங்க பொறுமையா புரிஞ்சுக்கிறதா இருந்தா நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு 2 சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, திப்பு சுல்தான் இந்துக்களுக்கு விரோதமானவரா, திப்பு சுல்தான் இந்துக்களுக்கு ஆதரவானவரா அப்படின்னு ஒரு விவாதம் ஓடிக்கிட்டு இருக்குது. வரலாறு நீங்க கூர்ந்து படிக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலே திப்பு சுல்தானுடைய படைகள் பல கோயில்களை மாற்றி அமைப்பதற்கான, போராடுவதற்கான இயல்புடைய சராசரியான ஒரு மதம் சார்ந்த ஒரு அமைப்பாகவே இருந்தன. வரலாற்றை கிளீனா படிச்சு பார்த்தா தெரியும், எத்தனையோ விஷயங்கள் ஒரு மதத்துக்கு எதிராக அவருடைய படைகளால் செய்யப்பட்டன. அது ஒரு பக்கம். ஆனா இன்னொன்னு எடுத்து படிச்சீங்கன்னா, இந்து மக்களுக்காக கோயில் கட்டுறதுக்கு நிதி கொடுத்திருக்கிறார். சிருங்கேரியில் இருந்த சங்கராச்சாரியாருக்கு தங்கத்துல அந்த பல்லக்கு போறதுக்கும் சுவாமிக்கு அலங்காரம் பண்றதுக்கும் நிலபுலங்களுக்கும் அவர் வெளியில போகும்போது பாதுகாப்புக்க வேண்டிய எல்லாத்தையும் அவர் திப்பு சுல்தான் கொடுத்திருக்கிறார். அவருக்கு சிருங்கேரியில் இருந்த சங்கராச்சாரியாருக்கும் கடித போக்குவரத்தாகி அந்த கடிதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நீங்க புரிஞ்சுக்கணும். எப்ப திப்பு சுல்தான் நல்லவரா கெட்டவராக? இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்ல போறேன், எவனும் வாழ்நாள் முழுவதும் நல்லவனாக இருந்ததாகவும் வரலாறு இல்லை, வாழ்நாள் முழுவதும் கெட்டவனாக இருந்தவரும் வரலாறு இல்லை. இந்த உலகத்தில் 100க்கு 100 நல்லவன் என்று எவனையும் நீங்கள் சொல்ல முடியாது, 100க்கு 100 கெட்டவன் என்று எவனையும் நீங்கள் கை காட்ட முடியாது. மனித ஜாதியில் பிறந்த எல்லோருமே நல்லதும் கெட்டதும் கலந்தவனாக மட்டும்தான் பிறக்கிறார். இந்த அடிப்படை உண்மையை ஒத்துக்காம உங்க ஆளுனா சுத்தமானவன், உங்க ஆளுனா மோசமானவன், இந்த பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்துங்கள். எங்க ஆளெல்லாம் ஒஸ்தி, உங்க ஆளெல்லாம் மட்டம்னு பேசுகிற கோமாளித்தனத்தை நிறுத்துங்கள். ஏனென்றால் எங்க ஆளும் கிடையாது, உங்க ஆளும் கிடையாது, அவன் தனித்தனி ஆளை ஒழிய எங்க ஆளும் கிடையாது, உங்க ஆளும் கிடையாது. புரிஞ்சுக்கணும். ஒரு நடுநிலைமையோடு, அதுக்கு பேர் அவேர்னஸ், விழிப்புணர்வோடு படியுங்க. இப்ப நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? ஒரு காலத்தில் மதம் சார்ந்த ஒரு வகையான எண்ணப்போக்கு இந்திய அரசியலில் இருந்தது. அப்போது பிற கோயில்களை, பிற மத வழிபாட்டு முறைகளை மதிக்கிற பழக்கம் இல்லை. இந்த இயல்பான வாழ்க்கை முறை ஓடிக்கொண்டிருக்கிற போது ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள் வருகிறார்கள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு இங்கிருக்கிற அரசர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. இந்தியர்களை தொடர்ந்து ஆள வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய பிடிவாதங்களை விட்டுவிட வேண்டும். தங்கள் விருப்பப்படியான ஆட்சி முறைகளை நடத்த முடியாது. இங்கிருக்கிற மக்களை திருப்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிற போது திப்பு சுல்தானுடைய சிந்தனை மாறுகிறது. இந்துக்களோடு நாம் சமாதானம் செய்து கொண்டால் மட்டும்தான் கிறிஸ்துவர்கள் வருகிற கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்க்க முடியும் என்று கண்டுபிடித்ததால் இங்கிருக்கிற இந்துக்களோடு திப்பு சுல்தான் சமாதானம் செய்து கொள்கிறார். டிப்ளமசி என்று பெயர். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் தவறு நடந்ததா? நடந்தது. ஒரு காலத்தில் சரி நடந்ததா? நடந்தது. தவறும் சரியும் நடந்ததா? நடந்தது. தவறு ஏன் நடந்தது, சரி ஏன் நடந்தது, இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறந்த காலம் நமக்கு சோறு போட போவதில்லை, எதிர்காலம் தான் இந்தியாவை கட்டமைக்க போகிறதே ஒழிய கடந்த காலத்தில் வீடு கட்டி குடியிருக்க முடியாது. கடந்த கால வரலாற்றை எடுத்து வைத்துக் கொண்டு சண்டை போட முடியாது. நேற்று அப்படி இருந்ததே, நேற்று அப்படி இருந்ததே, நேற்று அப்படி இருந்ததே என்பதை தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் ஒரு நாடு உருப்பட முடியாது. நேற்றைய பற்றிய அறிவு நமக்கு இருக்க வேண்டுமே ஒழிய நேற்று போல் இன்று மாற்றுவதற்கு முடியாது. கடிகாரத்தை திருப்பி வைக்க முடியாது. நீங்கள் கிபியை கிமுவாக ஆக்க முடியாது. எனவே நாளை இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்கிற கனவை மனதில் வைத்திருந்தால் எதுவரை தவறு நடந்தது, எதுவரை சரி நடந்தது, இறந்து போன மனிதர்களை இப்போது நாம் மாற்ற முடியுமா?
இப்போது காந்தியை குறை சொல்வது என்பது இந்த நாட்டில் ஒரு ஃபேஷனாக மாறி இருக்கிறது. காந்தியால் சுதந்திரம் வரவில்லை, காந்தி சோம்பேறியாக இருந்தார், காந்தி இந்த நாட்டு மக்களை வீண் பண்ணி விட்டார், பேசுவது சுலபம். ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தி இருந்த காலத்தில் காந்தியை போய் தலைமை எடுத்துக்கொண்டு போராட ஒரு பயலுக்கு நாதி இல்லையே. அப்போது தலைமை தாங்க, அதை எதிர்த்து நிற்க, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை கேள்வி கேட்க, சிறைக்கு போக ஒரு வேறு ஒருவனுக்கும் தகுதி இல்லையே. காந்தியின் முடிவுகளில் சில குழப்பம் இருக்கலாம். நானே காந்திய பொருளாதாரத்தை ஏற்றுக்கொள்கிறவர் இல்லை. காந்தியின் சில சிந்தனைகள் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், காந்தியை விட அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வேண்டிய ஒரு தலைவன் பிறக்கவில்லை என்பதை நான் தைரியமாக ஒப்புக்கொள்ளுவேன். ஒரு இறந்து போன மனிதனை வைத்துக் கொண்டு குறை சொல்வது, அவர் மீது குறை பேசுவது என்பது நாகரிகமற்ற, பண்பாடற்ற ஒரு சிலருடைய போக்காக இன்றைக்கு இருக்கிறது. தவறு. நீங்கள் நூல்களை எடுத்து படியுங்கள். காந்தி என்ன சாதித்தார் என்று உங்களுக்கு தெரிய வரும். நேதாஜிக்கும் காந்திஜிக்கும் என்ன கருத்து வேறுபாடு இருந்தது, இந்திய வரலாறு என்ன உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் நேதாஜியை உயர்த்துவதற்காக இன்றைக்கு காந்திஜியை அவமதிக்கிறீர்கள். ஆனால் நேதாஜி சொல்கிறார், காந்திஜியை போன்ற ஒரு மிகச்சிறந்த தலைவர் உலகத்தில் பிறக்க முடியாது என்று நேதாஜி சொல்கிறார். பின்னாளில் நேதாஜியை பற்றி காந்திஜி சொன்னார், எனக்கு நேதாஜியை போல் ஒரு வாரிசு இப்போது இருந்தால் நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, விடுதலையை விரைவாக வாங்கி காட்டுவேன் என்றார். நேதாஜியின் அருமை காந்திஜிக்கு தெரிந்திருந்தது, காந்திஜியின் அருமை நேதாஜிக்கு தெரிந்தது. துரதிருஷ்டவசமாக நேதாஜியின் அருமை தெரிந்த பல பேருக்கு காந்திஜியின் அருமை தெரியாமல் போனது இந்த தேசத்தின் துரதிருஷ்டம். நீங்கள் நடுநிலையோடு சிந்தியுங்கள். நேதாஜியையும் மதிக்க வேண்டும், காந்திஜியையும் மதிக்க வேண்டும். இந்த பண்பாடு நமக்கு வர வேண்டும். அதை விட முக்கியம், இறந்து போனவர்களை குறை சொல்வதை விட கேவலமான பழக்கம் இந்த உலகத்தில் வேறு இருக்க முடியாது. அவர்கள் கல்லறையை விட்டு எழுந்து வந்து உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? தங்கள் நேர்மையை நிரூபிக்க முடியுமா? அவர்களை குறித்து நீங்கள் இழிவாக எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம். அவர்கள் எப்படி உங்களுக்கு பதில் சொல்ல போகிறார்கள்? நான் எதற்காக சொல்கிறேன்? இந்த வரலாற்றை நீங்கள் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு காந்தியின் அணுகுமுறை சரி, எந்த அளவுக்கு நேதாஜியின் அணுகுமுறை சரி, எங்கு காந்தி தவறு செய்கிறார், எங்கு நேதாஜி தவறு செய்கிறார், இந்த தெளிவு உங்களுக்கு வர வேண்டும். அதற்கு ஒரே வழி, யாரோ சொல்லுவதை நம்பாதீர்கள். நீங்களாக புத்தகத்தை அமைதியாக படித்து உண்மைகளை கண்டுபிடிக்கிற ஒரு பழக்கத்தை தயவு செய்து மேற்கொள்ளுங்கள். புத்தகம் உங்களை நீதிபதிகளாக்கும். புத்தகம் உங்களை நடுநிலைமைக்கு கொண்டு வரும். புத்தகம் உங்களை ஞானிகளாக்கும். புத்தகம் உங்களுக்குள் இருக்கிற மிருகத்தை கொன்று உங்களுக்குள் இருக்கிற புத்தரை கட்டி எழுப்பக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவை புத்தகங்கள். அதற்காக சொல்கிறேன், புத்தகம் என்ன செய்யும் என்றால் அவை உங்களை மாற்றக்கூடிய வலிமை உடையவை. நாம் படிக்கிற போது தெளிவாக படிக்க வேண்டும். என்னுடைய மொழி, என்னுடைய இனம், என்னுடைய நாடு, இவற்றின் மீது நிச்சயம் மரியாதை எனக்கு இருக்கும், மாற முடியாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், என் நாட்டின் மீது இருக்கிற மரியாதை என்பதற்காக உலகத்தின் மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நான் கேவலமாக நினைக்க கூடாது. இந்தியாவை பற்றி பெருமையாக பேசுகிறார்கள். அப்போது வாழ்ந்த பாரதி சொல்லுகிறார், இந்தியா பெருமைக்குரிய நாடுதான், ஆங்கிலேயர்களோடு ஒப்பிட்டால் நாம் எவ்வளவோ மேலானவர்கள் என்று பேசுகிற போது பாரதிக்கு கோபம் வருகிறது. அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், ஒரு செருப்பு தைக்கிற சக்கிலியாக இருக்கிறவர், நான் ஜாதி பெயர் சொல்வதில்லை, இது பாரதியின் வரி, அதனாலே சொன்னேன், மன்னித்து விடுங்கள். ஒரு செருப்பு தைக்கிற தொழில் செய்கிற ஒருவர் முறையாக வேதங்களையும் ஞானங்களையும் கற்று முடித்து விட்டார், அவர் ஒரு மடத்தினுடைய மடாதிபதியாக வர முடியும். இந்தியாவில் அது நடக்குமா? நடக்காது. ஆனால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் தகுதியும் இலக்கணமும் மற்றமும் தெரிந்த ஒருவர் பிரதம மந்திரியாக முடியும் என்பது போல சமய குருவாகவும் மாற முடியும் என்று இருக்கிறது. அந்த தேசத்தின் வளர்ச்சி எங்கே, நம்முடைய நிலை எங்கே? பாரதி எழுதுகிறார். என்ன அர்த்தம்? இந்தியாவின் மீது பற்று உடைய பாரதி இந்தியாவின் பலவீனத்தையும் ஒப்புக்கொள்கிறார். இந்த விஷயத்தில் இந்தியர்கள் வளரவில்லை, இந்த விஷயத்தில் இந்தியர்கள் தேங்கிவிட்டார்கள், ஆங்கிலேயர்கள் இந்த விஷயத்தில் அறிவாளிகளாக இருக்கிறார்கள். நம்முடைய பகைவன் என்பதற்காக அவருடைய திறமையை குறைத்து மதிப்பிடக்கூடாது. நம்முடைய பகைவனாக இருந்தாலும் அவருடைய திறமைகளை மதிப்பதுதான் மனிதனாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கான மிகச்சரியான அடையாளம். எதிரிகளை குறைவாக மதிப்பது என்பது அறிவியலர்களுடைய வழக்கமே ஒழிய அறிவாளிகள் எதிரியினுடைய பலத்தை
மதிப்பையும் மரியாதையையும் எப்போதும் தெரிந்து வைத்திருப்பார்கள். பாரதிக்கு அது தெரிகிறது. ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை விட எந்த விஷயத்தில் மேலானவர்கள் என்பதை எழுதுவதற்கு பாரதியின் கைகள் தயங்கவில்லை. எனவே நான் வரலாற்று புத்தகங்களை படித்து எது உண்மை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப என்ன பெரிய சிக்கல் தெரியுங்களா? உண்மையை விட பொய் தான் வேகமா பரவும். அதான் சொன்னா உண்மை ஊரை சுத்தி வரதுக்குள்ள பொய் உலகத்தை சுத்தி வந்துருது. எப்படி உண்மை ஊரை சுத்தி வரதுக்குள்ள பொய் உலகத்தை சுத்தி வந்துருது. அப்படி இந்த எவன் தான் இந்த வாட்ஸ்அப் யூடியூப்னு எல்லாம் கண்டுபிடிச்சாலும் தெரியல. பொய் 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 அத்தனையும் பொய். அந்த புழுகு ஆழமாச்ச புழுகு அதாவது அப்படியே புழுகி தள்ளுறோம். இந்த நாட்டில் பீகாரி அடிச்சோம்னு சொன்னா உண்மையாது? யாரும் அடிக்கவே இல்லை. நம்ம பாட்டுக்கு அதை போட்டுக்கிட்டே இருந்தா அயோக்கியத்தனை இல்லையா? அதை அடிக்கிறான் இதை அடிக்கிறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, எதை வேணா போடுறான். ஆனா ஒரு காலத்துல சார் பிரிண்ட் மீடியால வந்தா எல்லாம் உண்மைன்னு நம்பினாங்க. இப்ப இந்த சனியை முடிச்ச சின்ன போட்டிக்குள்ள வந்துட்டா அது உண்மைன்னு நம்புற ஒரு முட்டாள்தனம் மக்கள் மத்தியில இருக்கு. அது சரியில்லை. டெக்னாலஜி வளர்ந்ததுனால நன்மையும் இருக்கு, டெக்னாலஜி வளர்ந்ததுனால கஷ்டமும் இருக்கு. இந்த நெட்டு கம்ப்யூட்டர் கேஜெட்ஸ்லாம் வந்தது பாருங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்ற பாருங்க. ஒருத்தன் கார் ஓட்டிட்டு போறான். கார்ல யாரை கூட்டிட்டு போறான்னா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறான். மன்னிச்சுங்க, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணமும் ஆயிடுச்சு. அதெல்லாம் நம்மால் எல்லாம் யோசிக்கிறதுலாம் கிடையாது. ஒய்ஃபு வீட்டில் இருக்கிறார், இவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு காரில் போறான். ஜாலியாக ஓட்டுறான், ஸ்பீடாக ஓட்டிட்டு அவன் பாட்டுக்கு போறான். திடீர்னு ஒய்ஃப் கிட்டேருந்து ஃபோன் வந்தது. என்ன ரொம்ப வேகமாக வண்டியை ஓட்டுறேன். அப்படியே ஷாக் ஆகிட்டார். இல்லை ஜாலியாக இருக்கிறதுனால தனியாக போகும்போது ஒரு ட்ரிப் அப்படி போனால் ஜாலியாக இருக்கும் அப்படி. அதெல்லாம் அப்புறம் உன் கூட உட்காந்துருக்காளே ஒருத்தி, அவளை ஒழுங்காக பெல்ட் போட சொல்லுங்க. அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, கார் என் பேர்ல தான் இருக்கு, ஃபைன் எனக்கு வந்துகிட்டே இருக்குதுயா. பெல்ட் போடல 2 ரிமைண்டர் வந்துருச்சு, ஃபைன் எனக்கு வந்துகிட்டே இருக்கு தெரியுமா? எவ்வளவு வேணா கூட்டிட்டு போய் தொலை, பெல்ட் போட சொல்லு முதல்ல, பெனால்டி எனக்கு வருதுன்னா. நீங்க என்ன போச்சு பாருங்க. இவன் யாருக்குமே தெரியாம போலான்னு நினைச்சா இது உள்ள வந்துருக்கு. அடுத்த கேள்வி கேட்டா, போட்டோல பார்த்தா அவன் ஒன்றும் அவ்வளோ அழகா இல்லை, போட்டோவோட வருது. போட்டோவோட வந்து டெக்னாலஜி வளர்ந்ததால நன்மையும் இருக்க சிக்கலும் இருக்க. இதை விட ஒருத்தர் சொன்னார் டெக்னாலஜி வளர்ந்ததுல என்னன்னு. ஒரு ஆணுக்கு வேற ஒரு அம்மாவோட தொடர்பு இருக்குதா இல்லையான்னு ஒய்ஃபுக்கு டவுட்டு. ஒரு ஆள்கிட்ட வந்து கேட்டா, கவுன்சிலிங் அதை அவர்கிட்ட வந்து கேட்டா, எப்படிங்க கண்டுபிடிக்கிறது, இதை அவர்கிட்ட கேட்டால் சண்டை வந்துடும், ஆனால் டவுட்டாக இருக்குது அப்படி. எங்களை மாதிரி கவுன்சிலர்ஸ் யோசனை சொல்லி கொடுக்குற கவுன்சிலர்னா அப்படி நினைச்சிடாதீங்க, நாங்கள் வேற கவுன்சிலர்ஸ், ஏழைங்க நாங்கள்லாம் அந்த மாதிரி கவுன்சிலர்ஸ், அறிவு மட்டும்தான் கொடுப்போம் நாங்கள். அவங்க வந்து கேட்டா, அவங்க சொன்னா ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் ஹஸ்பண்ட் ஆயிடுச்சுக்க, அவங்க வீட்டுக்கே போ, அப்படி வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு செகண்ட் அவங்க போனை வாங்க. ஏன் இந்த வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போனா அந்த வாட்ஸ்அப் இதுவும் ஆட்டோமேட்டிக்காவே கனெக்ட் ஆகிடும். புதுசா ஒவ்வொருத்தரையும் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ கனெக்ஷன் இருக்கா இல்லையா நீ ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுக்கு போன உடனே அவன் போனை வாங்கு. இவன் வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அது ஏற்கனவே கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கனெக்ட் ஆகலையா போனா போது விட்டுரு. நான் இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சினால எவ்வளவு பெரிய ரகசியங்கள்லாம் நீங்க வெளியே வருதுங்கிறதுக்கு அடையாளம் சொன்னேன். அதை நீங்க சரியா பயன்படுத்தணும். ஏன்னா புத்தகம்னு படிக்கிற பழக்கம் இப்ப போயிடுச்சு. இப்ப யாராவது புத்தகத்தை தேடி எடுத்து படிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்களா? புத்தகம் ஒரு பெரிய சுமையா இருக்கு அவங்களுக்கு. ரெண்டாவது புத்தகம் படிக்கிற பொறுமை இல்லை. நம்ம இந்த கொரோனா காலத்துல குழந்தைகளுக்கு வேற எல்லாமே ஆன்லைன்ல சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணோம், அது எல்லாமே இதுக்குள்ள பார்த்து பார்த்து பழகி புத்தகம் படிக்கிற பழக்கமே குழந்தைகளுக்கே போயாச்சு. அதனால நான் என்ன சொல்றேன், இதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி நீங்க பயன்படுத்தணும். அன்று அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு புத்தகங்கள் துணையாக இருந்தன. இன்றும் உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு இது துணையாக இருக்க முடியும். இதை விட அறிவு கொடுக்கக்கூடிய அறிவு சுரங்கமும் இல்லை, இதை விட நாசமாக்கக்கூடிய நரகமும் இல்லை. இதை ஒன்றை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். முன்னெல்லாம் நான் வெளியூர் வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஏகப்பட்ட புத்தகங்களை தூக்கிட்டு வெளியே வருவேன். இப்ப அப்படி அவசியமே கிடையாது. இதுல போட்டு அப்படியே அந்த எந்த வேணாலும் கூகுள்ல போட்டு அந்த புத்தகத்தை அப்படியே படிக்கலாம். எவ்வளவு மாறி இருக்கு. அப்ப அறிவை சேகரிக்கணும். நமக்கு டைம் கிடைக்கும் போது எங்கேயோ வெயிட்
அல்ல. அதனால சொல்றேன், இதை பயன்படுத்தணும். இப்ப எதுக்கு சொல்ல வர, நம்முடைய நாட்டை பத்தி, சமயத்தை பத்தி, இனத்தை பத்தி பெருமை இருக்கணும். உலகினுடைய பழமையான மொழிகள் அப்படின்னு சொன்னா நிறைய மொழி இருந்தது. நாம என்ன நினைக்கிறோம், நம்முடைய தமிழை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க பெருமைப்படுத்தி தான் தமிழ் பெருமையாகணுங்கிறது இல்லை, அது எப்பவுமே பெருமையானது. இப்போ ஒரு போட்டியா சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்க, வடமொழியை விட தமிழ் உயர்ந்தது அப்படிம்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, தமிழை விட வடமொழி உயர்ந்தது. இது வேண்டாத சர்ச்சை. வடமொழி ஒரு 4000 ஆண்டு காலம் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு சமகாலத்துல தமிழ் வாழ்ந்து இருக்குது. நம்ம ஒரு உண்மையை ஒத்துக்கணும், நம்ம 2 பேருக்கும் முன்னாடியே சில விஷயங்களை ஆழமா கண்டுபிடிச்சு எழுதிய சுமேரியர்கள் இந்த உலகத்துல இருந்திருக்கிறாங்க. யாருடைய கிரெடிட்டையும் நம்ம தட்டி பறிக்க கூடாது. நம்மளை விட அறிவாளியா உலகத்தை பற்றி பார்க்கிற பார்வை, பதிவு செய்கிற பழக்கம் இந்த உலகத்துல நமக்கு முன்னாடி, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பு 3500 ஆண்டுகளுக்கு முன்பு, இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே சுமேரியர்கள் பல விஞ்ஞான உண்மைகளை கண்டுபிடித்து வைத்திருந்தார்கள். எதுக்கு சொல்றேன், அன்பயஸ்டா திங்க் பண்ணுங்க. என் மொழி, என் இனம், என்னோட ரிலிஜன், எங்க நாட்டு லிட்டரேச்சர், அதனால எல்லாத்த விட நான் அதை பெருசா பேசுவேன். தயவு செய்து உண்மையா தேடுங்க. எந்த இடத்துல சுமேரியருக்கு கிரெடிட் கொடுக்கணும், எந்த இடத்துல சான்ஸ்கிரிட்டுக்கு கிரெடிட் கொடுக்கணும், எந்த இடத்துல தமிழுக்கு கிரெடிட் கொடுக்கணும். தமிழுக்கு எங்க கிரெடிட் கொடுக்கணும் தெரியுமா? சுமேரிய மொழி இறந்து போய்விட்டது, சமஸ்கிருதம் குத்துயிரும் கொலை உயிருமா கிடக்குது. தமிழ் மட்டும் தான் இன்னும் புள்ள பெற்றுக்கிட்டு இளமையா அழகா கல்யாணம் பண்ணி சௌக்கியமா இருக்கு. எந்த கிரெடிட்டை யாருக்கு கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், அவ்வளவுதான். நம்ம எந்த மொழியையும் தேவையில்லாமல் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உண்மையான பெருமைகளை எடுத்துக்கொள்வதில் தவறும் கிடையாது. இதை எதுக்கு சொல்ல வரேன், நீங்களா தேடி அவற்றை படிக்க ஆரம்பிக்கிற போதுதான் பலவிதமான உண்மைகளை உங்களால புரிந்து கொள்ள முடியும். நான் ஒன்று சொன்னேன், அந்த காலத்துல டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது எப்படி பண்ணாங்கன்னா கல்வெட்டுல பண்ணாங்கன்னு சொன்னேன். இப்போ எப்படி ஆகுது, எல்லாமே கம்ப்யூட்டர்ல பதிவு பண்றோம். இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் சில ஆவணங்களை தேடி அவைகளை எடுத்து பேச்சு மூலமா மக்களுக்கு கொண்டு போறோம். சார், நான் ஒரு செய்தி சொன்னேன், இந்த செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. நான் என்ன சொல்லிட்டு வரேங்கிறது யாருக்கும் புரியவே இல்லை. இந்த தமிழ்நாட்டு மரபுல கோயில்களுக்குள்ள பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த உரிமை யாருக்கு இருந்ததுன்னா, பண்டாரம் அப்படிங்கிற ஒரு வகை, வேளார் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டவங்க, அப்புறம் நாட்டார், அதாவது சில வகையான சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய கோயில்ல பூஜை பண்ணுகிற உரிமை இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா நாளாக கோயில் நமக்கு வறுமை, பணம் கொடுக்க முடியல, அல்லது அவங்க வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட குழப்பம், பொருளாதார தேவைகள், இது காரணமாகவோ என்னவோ தெரியல, தொடர்ந்து அந்த கோயில்களை அவங்களால நீடிக்க முடியல. ஆனா நல்ல வலிமையான கோயில்களில் நீடித்தவர்கள் கூட, இதான் என்னுடைய கேள்வி, நல்ல வலிமையான பொருளாதார நன்மை தருகிற கோயில்களில் நீடித்தவர்கள் கூட தமிழர்கள், பண்டாரர்கள், வேளார் என்ற வகுப்பை சார்ந்தவர்கள் திருக்கோயில்களிலிருந்து நீக்கப்பட்டு வேறு குலத்தை சார்ந்தவர்கள் கோயில் பூசாரிகளாக கொண்டு வரப்பட்டார்கள். இப்ப நீங்க வரலாறு கூர்ந்து கவனிக்கணும். நான் என்ன கேட்டேன், ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. என்ன தீர்ப்பு வந்தது, ஆகம விதிப்படி அந்த குடும்பத்தை சார்ந்த அவர்களை நீங்கள் நியமனம் செய்ய வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு வந்தது. எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அந்த கோயில் ஆகமப்படி அவர்கள் அங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. ஆனா சமயபுரம் கோயில்ல தமிழர்கள் பூஜித்த இடம், கோவை கோனியம்மன் கோயில் தமிழர்கள் பூஜித்த இடம், தண்டுமாரியம்மன் கோயில் தமிழர்கள் பூஜித்த இடம், தமிழர்கள் பூஜித்த இடத்திலெல்லாம் தமிழர்கள் விலக்கப்பட்டு வேற்று ஆட்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்திருக்கிறீர்களே, இது எந்த வகையில் நியாயம் என்கிற கேள்வியை எழுப்பி பார்க்க வேண்டாமா இல்லையா? நாம் யோசிக்க வேண்டும். அதாவது அவர்கள் கோயிலிலிருந்து நீக்கப்பட்டால் உயர் நீதிமன்றம் பதறுகிறது, அவர்கள் கோயிலிலிருந்து நீக்கப்பட்டால் உயர் நீதிமன்றம் பதறுகிறது. தமிழர்கள் நீக்கப்பட்டு வேற்று ஆட்கள் கொண்டு வரப்பட்டால் யாருக்கும் சொரணையும் இல்லை, விழிப்பும் இல்லை, கவலையும் இல்லை, மானமும் இல்லை. இதை குறித்து நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்களா? சமயபுரம் மாரியம்மன் கோயிலிலிருந்து தமிழ் பூசாரி ஏன் விலக்கப்பட்டார்? கோனியம்மன் கோயிலிலிருந்து தமிழ் பூசாரி ஏன் விலக்கப்பட்டார்? வேறு தண்டுமாரியம்மன் கோயில் இருக்கிறது, மாரியம்மன், செல்லியம்மன், இது மாதிரியான கோயில்களில் இருந்த தமிழர்கள் ஏன் கோயிலை விட்டு விலக்கப்பட்டார்கள்? வேற்று மக்கள் எப்படி அவர்கள் அந்த உத்தரவை பெற்று வேலைக்கு வந்தார்கள்? நான் ஆர்டிஐல போட்டு கேட்டு வாங்கி வச்சிருக்கிறேன். ஆர்டிஐல போட்டு என்ன தேதி வரைக்கும் யார் வேலை பார்த்தா, என்ன தேதியில வேற ஆள் அப்பாயிண்ட் ஆனாங்க, எல்லாம் ஆர்டிஐல போட்டு வாங்கி வச்சுட்டு தான் பேசுறேன்.
எதுக்காக சொல்ல வர, தமிழர்கள் வேலை பார்த்த இடத்துல இருந்து அவர்களை ஏன் வெளியேற்றினீர்கள் கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வி இருக்கு. வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு வழிபாட்டு தலத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்றால் சண்டை போட்டு கோபம் போட்டு நம்ம ஃபைட் பண்றோம். அது ஒரு பக்கத்து நியாயம். நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சமணர்களுடைய எத்தனையோ பள்ளிகள், திருமூர்த்தி மலை என்பது சமணர்களுடைய பள்ளி, அதை சிவ ஆலயமாக மாற்றி இருக்கிறோம். சமணர்களிடம் அதை கொடுப்பதற்கு சைவர்கள் தயாராக இருக்கிறோமா? அப்ப நமக்குன்னா ஒரு நியாயம், மற்றவனுக்குன்னா ஒரு நியாயமா? அது உண்மையிலேயே திருமூர்த்தி மலை என்பது தலி என்ற வார்த்தை வரும் என்றால் சமணர்கள் கோயில் கொண்ட இடம் என்று பொருள். தலி என்ற வார்த்தையே சமணருடைய கோயிலை குறிக்கிற சொல். உடுமலைப்பேட்டையில திருமூர்த்தி மலைக்கு போற வழியில தலி அப்படின்னு அந்த ஊர் இருக்கு. சமணர்கள் மலையில போய் குடியிருந்தார்கள். அவர்களுடைய தெய்வம் திருமூர்த்தி, குருநாதர். அந்த திருமூர்த்தி மலை இன்றைக்கு திரிமூர்த்தி மலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்றுதான். இந்த நாட்டில் நீதி என்று இருக்குமானால் பிற மதங்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட வழிபாட்டு தலங்கள் ஒரிஜினலாக யாருக்கு உரியதோ அவர்களுக்கு தரப்படும் என்றால் சமணர்களுக்கும் அது தரப்பட வேண்டும். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அவரவருடைய இடத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். நீதி என்பது ஒன்றாகத்தானே இருக்க முடியும். எனக்கு ஒரு நீதி, உனக்கு ஒரு நீதி என்றால் அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு ஒரு நீதி, உனக்கு ஒரு நீதி என்பது தனிப்பட்ட தன்மையில் பேசலாம். ஆனால் நீதியில் அது பேச முடியாது. எல்லோருக்கும் ஒரே நீதியை மட்டும்தான் நீதி என்பது வழங்க முடியும். நாம் பல உண்மைகளை மறந்து விட்டோம். நான் எங்கிருந்தோ எங்கோ போய்விட்டேன். ஒரு காலத்தில் இவற்றை கல்வெட்டில் பதிப்பார்கள் அல்லது செப்பேட்டில் பதிப்பார்கள். பழனி கோயிலிலே பூஜை செய்து கொண்டிருந்தவர்கள் பண்டாரங்கள், 27 பண்டாரங்கள் குடும்பம். அந்த 27 பண்டாரங்கள் விலக்கப்பட்டார்கள். ராமப்பையர் என்பவர் திருமலை நாயக்கருடைய ஒரு அமைச்சராக இருக்கிறவர் கோயிலுக்கு வருகிறார். அவர் இவர்களை விலக்கியதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னை விட தாழ்ந்த ஒருவன் கையால் நான் தீர்த்த பிரசாதம் வாங்க மாட்டேன். ஜாதி. என்னை விட தாழ்ந்த ஒருவன் கையால் நான் தீர்த்த பிரசாதம் வாங்க மாட்டேன் என்று பண்டாரங்களை விலக்கிவிட்டு 5 பேரை இந்த கோயிலுக்கு அவர் நியமிக்கிறார். 300 ஆண்டுகளுக்கு முன்பு அதற்கான செப்பேடு எழுதி கொடுத்த சாசனம், ராமப்பையர் எழுதி கொடுத்த சாசனம் செப்பேட்டில் இருக்கிறது. உங்களுக்கு 300 ஆண்டு முன்பு என்ன நடந்தது என்கிற வரலாற்றை புரிந்து கொள்வதற்கு எது துணையாக இருக்கிறது? அந்த செப்பேடு துணையாக இருக்கிறது. நான் இது குறித்து பேசி யூடியூபில் வந்த ஒரு மிகப்பெரிய பதிவு முற்றிலுமாக நீக்கப்பட்டு விட்டது. ஏன் நீக்கப்பட்டது? அது சிலருக்கு இடையூறாக இருக்கிறது. அந்த செய்தி சில பேருக்கு இடையூறாக இருக்கிறது. உடனடியாக யூடியூபில் இருந்து அது நீக்கப்பட்டு விட்டது. நான் எந்த துவேஷமான கருத்தையும் பேசவில்லை, நியாயமான கருத்தை முன்வைத்தேன். எனக்கு யார் கோயில் பூஜை செய்து அவர்கள் நன்றாக இருந்தாலும் எனக்கு வருத்தம் இல்லை. அவர்கள் வாழ்க்கை ஆதாரத்தை பறிப்பது என் நோக்கம் இல்லை. ஏற்கனவே பறித்தவர்களுக்கு எப்போது திருப்பி கொடுக்க போகிறீர்கள்? ஏற்கனவே வெளியேற்றியவர்களுக்கு என்றைக்கு வாழ்வு கொடுக்க போகிறீர்கள்? இது குறித்த கவலை, சமூக எழுச்சி மனிதனுக்கு தேவையா, தேவையில்லையா? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த கல்வெட்டை படிக்க வேண்டும். அந்த செப்பு பட்டயத்தை படிப்பதற்கு பழக வேண்டும். ஒரு நடுநிலைமையோடு நாம் இருப்பதற்கு பழக வேண்டும். சரி, சட்டம் என்று ஒன்று இருக்கிறது இந்த நாட்டிலே. சட்டத்தில் ஏற்படுகிற குளறுபடிகள் உங்களுக்கு புரியாது, சாதாரண மக்களுக்கு புரியாது. அதை புரிய வைப்பதற்குரிய கடமை உள்ளவர்களும் புரிய வைப்பதில்லை. அவளை யாருக்கு புரிய வைக்க வேண்டும்? யாருடைய கடமை அது? பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், எழுத்தாளர்கள், அறிவுஜீவிகள், சிந்தனையாளர்கள், இவர்கள் புரிய வைக்க வேண்டும். ஒரு சின்ன விஷயம் சொல்லுகிறேன். மதுரையிலே ஒரு தீர்ப்பு அண்மையிலே உயர்நீதிமன்றம் வழங்கியது. பழனி கோயிலில் கொடிமரத்தை தாண்டி இந்துக்கள் அல்லாதவர்கள் போகக்கூடாது என்று தீர்ப்பு வந்தது. இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் பொருந்தும் என்று ஒரு தீர்ப்பு வந்தது. ஒரு நீதியரசருடைய ஆணையை நிறைவேற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. ஏற்றுக்கொள்கிறோம். ஒன்றை மறந்து விடாதீர்கள். பழனி மலையில் கொடிமரத்தை தாண்டி யாரும் போகக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ஒரு ஆச்சரியமான ரகசியத்தை சொல்லுகிறேன். பழனி மலையில் கொடிமரமே கிடையாது. வக்கீலும் பார்க்கவில்லை, பிரதிவாதியும் பார்க்கவில்லை, நீதிபதியும் பார்க்கவில்லை, நாடும் பார்க்கவில்லை, பத்திரிகையும் பார்க்கவில்லை. பழனி மலைக்கு மேலே கொடிய மரமே கிடையாது. கொடிமரம் இருக்கிற கோயில்களுக்கு இது பொருந்தும் என்ற உத்தரவை நேரடியாக போடாமல் மறைமுகமாக போடுவதற்கு பழனி உதவி இருக்கிறது. இந்த உத்தரவினுடைய அந்த விளக்கத்தை நீங்கள் பார்த்தால், உத்தரவு பெறுகிற போது இது எல்லா கோயில்களுக்கும் பொருந்தும் என்று அந்த நீதியரசர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதை நாம் மறுத்து பேச முடியாது.
அமைச்சர். அவர் ஒரு திருக்கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள போகிறார். உடனடியாக வழக்கு மன்றத்துக்கு போனார்கள். அவர் கலந்து கொள்ளக்கூடாது. ஒரு இந்து கோயிலுக்குள் ஒரு கிறிஸ்துவ அமைச்சர் வந்து அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று. நன்றாக கவனியுங்கள், இது ஒரு நீதிபதி போட்ட உத்தரவு. இதற்கு முன்பு 2 நீதிபதிகள் உட்கார்ந்த பெஞ்ச். ஒரு நீதிபதியின் உத்தரவு இது, 2 நீதிபதிகளுடைய உத்தரவு. என்ன தெரியுமா? இது போன்ற கும்பாபிஷேகத்தில் வருகிறவர் என்ன மதம் என்றெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. ஒரு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார் என்றாலேயே உள்ளிருக்கிற கடவுளை அவர் மனதளவில் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று பொருள். அதனால் நாங்கள் நீதிபதிகள் இதை தடுக்க மாட்டோம், கலந்து கொள்ளலாம். இது பெஞ்சில் 2 நீதிபதிகளுடைய உத்தரவு. மக்களுக்கு தெரியுமா? நீதிமன்றத்துக்கு தெரியுமா? வழக்கறிஞர்களுக்கு தெரியுமா? வெளியில் யாருக்காவது தெரியுமா? காரணம், ஆழமான விஷயங்களை நாம் படிக்கவில்லை. சதக் சதக் என்று குத்தினார், ஓடி போனார். இந்த செய்திகளில் நாம் காட்டுகிற ஆர்வம் நாட்டில் நடக்க வேண்டிய அறம் கெடுகிறது என்பதை பற்றிய கவலை நமக்கு இல்லாமல் போய்விட்டது. நான் பேசுவதனால் நீங்கள் மனம் காயமடையாதீர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏற்கனவே 2 நீதிபதிகள் இதை பற்றி ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். ஏன் அப்படி கொடுத்திருக்கிறார்கள்? ஒரு கோயிலுக்குள்ளே ஆயிரக்கணக்கான பேர் உள்ளே வருகிற போது ஒவ்வொருவரையா நீ எந்த மதம் எந்த மதம் எந்த மதம் என்று கேட்டு உள்ளே விட முடியுமா? சபரிமலைக்கு போகிறவர்கள் லட்சக்கணக்காக போகிறார்கள். பழனிக்குள்ளே 1000 பேர் வருகிறார்கள். யாரையாவது நிறுத்தி கேள்வி கேட்க முடியுமா? நீ எந்த மதம் எந்த மதம் என்று கேட்க முடியுமா? பிராக்டிகலி இம்பாசிபிள். அதைத்தான் அந்த நீதிபதி சொல்றாரு. யாரு? அந்த 2 பேர் உட்கார்ந்த பெஞ்சில் நீதிபதி சொல்றாரு, இட் இஸ் பிராக்டிகலி இம்பாசிபிள். அவர் இன்னொரு பெரிய உண்மையே பல பேருக்கு தெரியல. இந்துக்கள் மட்டுமே என்று சொல்லுகிறார்களே, நான் இந்துவா இல்லையா என்பதை யார் முடிவு செய்ய முடியும்? இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் கிறிஸ்தவரா என்பதை சர்ச்சு முடிவு செய்ய வேண்டும், சபை முடிவு செய்ய வேண்டும். ஒருவர் இஸ்லாமியரா இல்லையா என்பதை ஜமாத் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் ஒருவர் இந்துவா இல்லையா என்பதை அவரவர் மனசாட்சி மட்டும்தான் முடிவு செய்ய வேண்டும். காரணம், நான் இந்து இல்லை என்று அறிவிக்கிற அதிகாரம் யாருக்கும் இல்லை. உங்களுக்கு புரிகிறதா? நான் இந்துவா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற ஒற்றை நபர் நான் மட்டுமே. ஏனென்றால் இந்து நூல்கள் அப்படி எழுதப்பட்டிருக்கின்றன. இந்துக்களில் சித்தரை கும்பிடுகிறவர் இருக்கிறார், உருவத்தை கும்பிடுகிறவர் இருக்கிறார், தியானம் செய்கிறவர் இருக்கிறார், மந்திரம் சொல்லுகிறவர் இருக்கிறார், மந்திரத்தை எதிர்க்கிறவர் இருக்கிறார். வைகுண்டையா ஒரு மார்க்கத்தை சொன்னார், நாராயண குரு ஒரு மார்க்கத்தை சொன்னார், வள்ளலார் ஒரு மார்க்கத்தை சொன்னார். எனவே ஒருவர் இந்துவா இந்து இல்லையா என்பது எக்காலத்திலும் தீர்மானிக்க முடியாத விஷயம். அவரவர்களுடைய மனசாட்சி மட்டுமே தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை எப்படி புரிய வைப்பது? இந்த நாட்டு மக்களுக்கு எப்படி நான் புரிய வைப்பது? கோமாளித்தனமாக பலவிதமான சிக்கல்களுக்குள்ளே இந்த நாடு மாட்டிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு வேடிக்கை சொல்லுகிறேன். ரமண மகரிஷி உலகத்தில் எத்தனை பேருக்கு தெரியும்? ரமண மகரிஷியை உலகத்துக்கு தெரிவித்தவர் யார் தெரியுமா? பால் பிரண்டன். பால் பிரண்டன் எந்த மதத்தை சார்ந்தவர்? வெளிநாட்டுக்காரர். இந்தியாவுக்கு வருகிறார், ரமணரை பற்றி புத்தகம் எழுதுகிறார். கேள்வி பதில் கேட்டு உலகம் முழுவதும் ரமணருடைய பெருமை பரவியது. இன்றைக்கு ரமணாசிரமத்தில் போய் பாருங்கள், ஏன் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளேயே போய் பாருங்கள். காலை திருப்பள்ளி எழுச்சி பூஜைக்கும் இரவு அந்த பெருமானை பள்ளியறையில் செலுத்துகிற அந்த பூஜைக்கும் நீங்கள் நெற்றியில் பொட்டு வைத்துக் கொண்டு தலையில் பூ வைத்துக் கொண்டு வெள்ளைக்கார பெண்மணிகளும் ஆண்களும் ஆயிரக்கணக்கில் திருவண்ணாமலை கோயிலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்புகிறார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் திருவண்ணாமலை ரமணாசிரமத்தில் தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் நாள்தோறும் திருவண்ணாமலை பெருமானை போய் பார்க்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கையை நாம் காயப்படுத்த வேண்டுமா? அவர்களை கும்பிடக்கூடாது என்று சொல்ல நமக்கு என்ன ஆக போகிறது? பால் பிரண்டன் வெள்ளைக்காரர், அவன் ரமண மகரிஷியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? சரி, மேக்ஸ் மில்லர் யார்? ஜெர்மானியர். அவன் என்ன செய்கிறான்? இந்தியாவின் வேதங்களை பற்றி வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். மேக்ஸ் மில்லரை நாம் வெறுக்க முடியுமா? சில பிழைகள் உண்டு. மேக்ஸ் மில்லருடைய அணுகுமுறையில் சில தவறுகள் உண்டு. அதை விவேகானந்தரே பேசுகிறார். நீங்கள் படித்தால் தெரியும், மேக்ஸ் மில்லருடைய மொழிபெயர்ப்பில் சில தவறு உண்டு என்பது விவேகானந்தருடைய கோட்பாடு. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் மேக்ஸ் மில்லர் வேதங்களை உலகத்துக்கு பரப்பியவர். இன்னொன்று சொல்லட்டுமா? வெஸ்ட் பெங்கால் நீதிமன்றத்தில் ஜான் உட்ரோ என்ற ஒரு நீதிபதி உட்கார்ந்து இருக்கிறார், வெள்ளக்காரர். அவருக்கு முன்னாடி ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ்ல ஒரு இந்திய யோகி கலந்துக்கிறார். அந்த இந்திய யோகி, எனக்கு சில மிராக்குலஸ் பவர்ஸ் உண்டு, அதனால நான் அப்படி ஒன்று பண்ணினேன், அதை ஒன்றும் புரிஞ்சுக்காம பேசுறாங்க அப்படிங்கிறார். உடனே அவர் தனியா கூப்பிட்டு கேட்கிறார், அப்படி என்ன உனக்கு மிராக்குலஸ் பவர் இருக்கு அப்படின்னு கேட்கிறார். என்னால நிறைய
அற்புதங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறார். அப்படியா, அப்ப எனக்கு ஒரு அற்புதம் பண்ணு. எனக்கு இங்கிலாந்துல யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறதால என் மனைவி குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்காங்களான்னு தெரியல, கடிதமே வரமாட்டேங்குது, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல, எனக்கு நீ உதவி செய்ய முடியுமா, அவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் அவ்வளவுதானே இரு. அப்படியே ஒரு இடத்துல அமைதியா போய் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் எல்லாம் தியானம் பண்ணாரு. அப்புறம் சொன்னாரு, ஒன்னும் ஆபத்து இல்லை, உன் மனைவி நல்லா இருக்கா, உன் பொண்ணு நல்லா இருக்கா, உங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் ஒன்னும் குண்டு விடலை, எல்லாரும் சௌரியமா இருக்காங்க, எந்த விதத்திலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். 15 நாள் கழிச்சு அவருடைய மனைவி எழுதின கடிதம் வருது. நீங்கள் அனுப்பிய இந்திய யோகி வீட்டுக்கு வந்தார், நலம் விசாரித்தார், நீங்கள் நலமாய் இருக்கிற செய்தியை சொல்லி எங்கள் நலத்தையும் கேட்டறிந்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு போனார். நாங்கள் நலமாகவே இருக்கிறோம், இங்கு எந்த ஆபத்தும் இல்லை. உடனே அவர் என்ன பண்ணாரு, மறுபடியும் அந்த யோகியை கூப்பிட்டு, இதுக்கு என்ன பேருப்பா, எப்படிப்பா இப்படி பண்ண, திஸ் இஸ் கால் குண்டலினி யோகா, நீ எனக்கு இந்த தீட்சை கொடுத்து கற்றுக் கொடுப்பியா, தாராளமா கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு அவருக்கு இந்த யோகி தீட்சை கொடுத்த தி சர்பென்ட் பவர் அப்படின்னு அவர் ஒரு புக் எழுதினார். உலகம் முழுவதும் குண்டலினி யோகம் பரவியதற்கு ஒப்பற்ற காரணமாக அந்த ஒற்றை ஆங்கில நூல் நின்றது. எனக்கு என்ன புரியலன்னா, இந்திய தத்துவ இயலையும் இந்திய மரபியலையும் இந்திய வழிபாட்டியலையும் உலகெங்கும் கொண்டு போவது தவறா? உலகெங்கும் கொண்டு போனவர்களை வேற்று மதத்தவர் என்று விளக்க முடியுமா? அவர்களை காயப்படுத்துவதால் நாம் என்ன சந்தோஷம் அடைய போகிறோம்? அவர்களை பாராட்டுங்கள் என்று கூட நான் சொல்லவில்லை. ஈடுபாடு உடையவர்கள் அதை நல்ல முறையில் ஈடுபாடு செய்ய காட்டுகிற போது, யார் உங்களை வெறுத்து செய்கிறார்களோ அவர்களை நீங்கள் விசாரியுங்கள். யார் உடன்பாடு இல்லாமல் கோயிலுக்குள் வெடிகுண்டு வைக்கிறார்களோ அவர்களை நீங்கள் விசாரியுங்கள். ஆனால் ஈடுபாடோடு வருகிறவர்களையும் காயப்படுத்துவேன் என்பது என்ன வகையில் நியாயமாக இருக்க முடியும்? யோசியுங்கள். படிப்பது மட்டும் போதாது என் இனிய நண்பர்களே, சிந்திப்பதற்கு பழக வேண்டும். அவுரங்கசீப் கொஞ்சம் கடுமையான ஒரு ஆட்சியாளர். அவரை பற்றி படித்தால் மனம் வேதனைப்படும். நான் வரலாறு படித்தவர். அது உண்மையில் வரலாற்றில் அவுரங்கசீப் வாழ்க்கை படிக்கிற போது மனதில் சில வேதனை வரும். ஆனால் தாராஷுகோ என்று அவருக்கு ஒரு சகோதரர், அவுரங்கசீப்பை விட மிக அழகாக இருப்பார் தாராஷுகோ. வரலாற்றில் எழுதுகிறார்கள், அவர் இந்திய உபநிடதங்களை உலகத்துக்கு மொழிபெயர்த்து கொடுத்தது அவுரங்கசீப்பினுடைய சகோதரர் தாராஷுகோ. பின்னாளில் அவர் கொல்லப்பட்டார், அது வேறு விஷயம், கொடுமையான விஷயம். ஆனால் தாராஷுகோவினுடைய ஈடுபாடு, உபநிஷத் மீது இருந்த ஈடுபாட்டை நாம் கொச்சையாக நினைக்க முடியுமா? எதற்கு சொல்கிறேன்? பகை என்பதை விட அன்பு என்பதுதான் வலிமையான கருவியாக இருக்க முடியும். என் ஒரே வேண்டுகோள், பகையை நிறுத்துங்கள், புகையை நிறுத்துங்கள், அன்பை பொழியுங்கள், சமாதானத்தை விதையுங்கள். அது குறித்த சிந்தனை இந்த நாட்டில் வளர வேண்டும் என்பதற்காக வாரன் ஹேஸ்டிங்ஸ் இந்தியாவுக்கு பெரிய கெடுதல் செய்தவர். ஆனால் என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு நாளில் நாங்கள் இந்தியாவையே இழக்க நேர்ந்தாலும் பகவத்கீதையை என்னோடு கொண்டு போவேன். ஏன்? உலகத்தின் எல்லா அறிவும் அதற்குள் அடங்கி இருக்கிறது. நான் இந்தியாவை இழக்க நேர்ந்தாலும் பகவத்கீதையை ஒருபோதும் இழக்க மாட்டேன் என்று வாரன் ஹேஸ்டிங்ஸ் தெளிவுபடுத்துகிறார். இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன்? எத்தனையோ பேர் வெளியில் வேறு இடத்தில் இருந்தாலும், வேறு மதத்தில் இருந்தாலும் இந்த மதத்தை நேசித்து இருக்கிறார்கள், அன்பு காட்டி இருக்கிறார்கள். அவர்களை நாம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது மதிக்க வேண்டிய, அவர்களுக்கு தர வேண்டிய இடத்தை தர வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரி, புத்தகம் என்ன செய்யுங்கிற கேள்வியை தொகுத்து இப்ப முடிச்சுக்கிட்டே வர. நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அறிவு வளரும், உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். நான் ஒரு இடத்துல பேசும்போது ஒருத்தர் சொன்னார், சார் படிக்கணும் தான் சார், இறையன்பு சார் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, இலக்கியத்தில் மேலாண்மை, அப்புறம் வந்து மூளைக்குள் சுற்றுலா, எப்படி பேசுவது, என்ன பேசுவது, இதெல்லாம் எப்போ சார் படிக்கிறது முடியுமா சார்? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், ஏன்ப்பா ஆரஞ்சு அப்படியாவோ பார்த்துருந்து? இல்லை சார், சொல்லையா அதே தான்ப்பா, ஒரு நாளைக்கு 2 பக்கமாக படித்தேன்னா ஒரு புத்தகத்தை படித்து முடிச்சுடுவேன். ஆரஞ்சு அப்படியே நமக்கு திங்கிறதுக்கு நான் ஒன்றும் சிம்பன்சி இல்லை. ஆரஞ்சியே சொல்லையா உரிச்சு தான் திங்க முடியும். நீ ஒரு அத்தியாயம் இன்னைக்கு படி, நாளைக்கு ஒரு அத்தியாயம் படி, நாளைக்கு ஒரு அத்தியாயம் படி. நீங்கள் புத்தகம் படிக்கணும் பெரிய புத்தகமாக இருக்குன்னு பயன்படாதீங்க. இன்னைக்கு 2 பக்கம் படித்தா போதும். இல்லை இப்படி கூட வச்சுங்க, தூக்கம் வர வரைக்கும் படிக்கும். சில பேருக்கு புத்தகத்தை எடுத்தாலே வராது தூக்கம் எல்லாம். இப்போ பேச்சிலேயே பல பேருக்கு வருது. அதனால தான் நான் எவ்வளவோ போட்டு சொல்லி பார்க்குறேன், தூங்காதீங்க அப்படின்னு என்னென்ன வேலையை பண்ணி
ரவீந்திரநாத் தாகூருடைய அறைக்குள்ள போறார். இந்த காட்சியை நீங்க நினைச்சு பார்க்கணும். ரவீந்திரநாத் தாகூருடைய சகோதரர் ரவீந்திரநாத் தாகூருடைய அறைக்குள்ள போறார். என்ன நடந்தது தெரியுமா? கட்டில் முழுக்க புஸ்தகம், கட்டில் முழுக்க புஸ்தகம், அலமாரி முழுக்க புஸ்தகம், சோறு முழுக்க புஸ்தகம். தம்பியை காணுமே, கட்டில படுத்துக்க வேண்டிய தம்பியை காணுமேன்னா தரையில ஒரு ஓரத்தில் படுத்திருக்காரு. யாரு? ரவீந்திரநாத் தாகூர். இப்ப புரியுதா? 2 நோபல் பரிசு அந்த மனுஷனுக்கு எப்படி, 2 நாட்டுக்கு தேசிய கீதம் எழுதி நோபல் பரிசு வாங்கினாரு அந்த மனுஷன், எப்படின்னு புரியுதா? சௌக்கியமா கட்டில படுத்தவன் சாப்பிட்டு அப்படியே தூங்குவான். அதை விட்டு புஸ்தகத்துக்காக இடம் கொடுத்து ஒதுங்கினவன் நோபல் பரிசு வாங்குவான். ரவீந்திரநாத் அரை முழுக்க புஸ்தகம், அரை முழுக்க புஸ்தகம். எப்படி புஸ்தகத்தை அவர் நேசிச்சிருக்கிறாருன்றதை பாருங்க. இதை விட ஆச்சரியம், சீனாவில் கல்யாணத்துக்கு சீர் கொடுக்கும் போது புத்தக அலமாரியும் புத்தகங்களையும் சீர் கொடுக்கிற பழக்கம் இருக்குது சீனாவில். எடுத்து பார்த்தீங்களா? ஒரு திருமணத்தில் அப்படி சீர் கொடுக்கிற போதே நாம அப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இன்னும் ஒரு 2-3 செய்தி நான் சொல்லி முடிக்கிறேன். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? இயல்பாகவே ஒரு மனிதன் அறிவாளி ஆனாதான் உண்டே ஒழிய புத்தகங்கள் நம்ம மாற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். நான் ஒரு 2-3 வார்த்தை மட்டும் படிக்கிறேன். வால்டர் மற்றும் ரூசோவின் புத்தகங்கள் பிரெஞ்சு புரட்சிக்கான கனவை விதைத்தன. அப்புத்தகங்களை லூயி மன்னன் தடை செய்த போது, ஏன்னா அந்த புத்தகம் பரவக்கூடாது, லூயி மன்னன் தடை பண்றார். லூயி மன்னன் தடை செய்த போது என்ன நடந்தது தெரியுமா? மக்கள் அவற்றை மனப்பாடமாக தெருவில் வந்து சொல்ல தொடங்கினார்கள். அவங்க புத்தகத்தை எப்படி நேசிச்சிருக்காங்க பாருங்க. லூயி மன்னனுடைய அந்த புத்தகம் தடை செய்யப்பட்ட, பிரெஞ்சு புரட்சிக்கு எதிராக அந்த புத்தகம் தடை செய்யப்பட்ட போது மனப்பாடம் பண்ணி தெருவில் வந்து மக்கள் அதை சொல்லி இருக்கிறாங்க. யோசிப்பாங்க. மிகப்பெரிய கணித மேதை ராமானுஜ, நம்முடைய கணித மேதை நாமக்கல் அவர்கள் ராமானுஜம் அவர்கள், அந்த கணித மேதை அவருடைய சீனிவாச ராமானுஜனை பற்றி ஒரு செய்தி பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? ஜிஎஸ் கார் எழுதிய எலிமெண்டரி ரிசல்ட்ஸ் இன் பியூர் மேத்ஸ். அவர் எந்த புத்தகம் முதல்ல படிச்சிருக்கிறாரு? எலிமெண்டரி ரிசல்ட்ஸ் இன் பியூர் மேத்ஸ் என்னும் புத்தகம் தான் சீனிவாச ராமானுஜனை கணிதத்துக்கு இழுத்து வந்தது. பின்னால சாதிச்சது வேணா அவருடைய சீனிவாச ராமானுஜனுடைய அறிவு, திறமை, ஞானம் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா முதல்ல எது உள்ள இழுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன புத்தகம், அதுதான் பியூர் மேத்ஸ். அந்த புத்தகம் தான் உள்ள நோக்கி இழுத்தது. புத்தக வாசிப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அதீதமான ஆற்றல் உடையது, வலிமை உடையது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புத்தக வாசிப்பு மிருகமாக இருக்கிற ஒருவனை கூட மிக உயர்ந்த மனிதனாக மாற்ற முடியும். புத்தக வாசிப்பை தனது அன்றாட பழக்கமாக கொண்டவர்களே வரலாற்றில் வால்டராகவும், கால்மார்க்ஸாகவும், டார்வினாகவும், அம்பேத்கராகவும் பரிணமித்திருக்கிறார்கள். இவங்க எல்லா லைஃபையும் மாற்றி அமைச்சது என்ன அப்படின்னு கேட்டா புத்தகம் படிக்கிற இயல்பு தான் இவர்கள் வாசிப்பையே மாற்றி இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இன்னொன்னு, மிகப்பெரிய மாற்றங்களை கூட அதை ஏற்படுத்துறதுக்கு ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பண்றேன். மகாத்மா காந்தி போரும் அமைதியும் படிக்கிறார். டால்ஸ்டாய் ரஷ்ய எழுத்தாளர், அவருக்கு எழுதி கேட்கிறார், போர் என்பது வன்முறை, வன்முறைக்கு வன்முறை மட்டுமே பதிலாக இருக்கும் என்றால் உலகம் அமைதி இழந்துவிடும். எனவே வன்முறைக்கு எதிராக வேறு ஆயுதங்களே இல்லையா? வன்முறைக்கு எதிராக வேறு ஆயுதங்களே இல்லையா? யார் கேட்கிறா? மகாத்மா காந்தி. டால்ஸ்டாயோட பதில் என்ன தெரியுமா? வன்முறைக்கு வன்முறை என்பது எப்படி தீர்வாகும்? சார் சில பேர் சொல்லுவான், வேறு நான் நல்லவனுக்கு நல்லவன், நாய்க்கு நாயும்பா. என்னடா, எப்படி நல்லவனுக்கு நல்லவன்னா நீ நல்லபடியா இருந்தா நான் நல்லபடியா இருப்பேன், நீ ஏதாவது என்ன கடிச்சேன்னா பெருசா கடிப்பேன். மன்னிச்சுக்கங்க, நாய் கூட பிஸ்கட் போட்டவனுக்கு நல்லவனா தான் இருக்கும், பிஸ்கட் போடாதவன்னா அப்படி குச்சியை ஓவனா ஓடியாட்ட கடிச்சிடும். உனக்கு நாய்க்கு என்ன வித்தியாசம்? நான் நல்லவனுக்கு நல்லவனா இருப்பேன், மற்றவனுக்கு மற்றவனா இருப்பேன் அப்படின்னா அவன் மனித வர்க்கத்தோடு சேர்ந்தவன் இல்லை. நான் நல்லவனுக்கு நல்லவனா தான் இருப்பேன், நல்லது இல்லாதவனுக்கு நல்லவனா தான் இருப்பேன். ஏன்னா நான் என்னுடைய சுய சொரூபத்தில் இருப்பேன் ஒழிய எவனும் என்ன அவன் இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது. சார், சுவிட்ச் போட்டா லைட் எரியுற மாதிரி, சுவிட்ச் போட்டா ஃபேன் போடுற மாதிரி நீங்க ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவன் கோபத்தில் வெட்டுவான் அப்படின்னா அவன் மனுஷன் இல்லை சார். ஏன்னா அந்த சுவிட்ச் போட்ட உடனே அவனுக்கு அந்த வெறி வந்துடுது, கோபம் வந்துடுது. இப்போ எவன் எவ்வளவு சுவிட்ச் போட்டாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா அவன் தானே மனுஷனா இருக்கிறான்னு அர்த்தம்.
ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. இதை கேட்கிறாரு டால்ஸ்டாய்ட்ட மகாத்மா காந்தி. வன்முறைக்கு வன்முறைதான் தீர்வு என்றால் உலகம் அமைதியற்றதாக மாறிவிடுமே, அதற்கு தீர்வு இல்லையா? டால்ஸ்டாயோட பதில், ஏன் இல்லை? வன்முறைக்கு மென்முறை தீர்வானது, அன்பும் அமைதியும் தீர்வானது. நீங்கள் வன்முறை செய்தவர்களுக்கும் அன்பையும் ஆதரவையும் காட்டுவது என்று தீர்மானியுங்கள். அதன் மூலம் உலகத்தில் வன்முறையை நிறுத்த முடியும். டால்ஸ்டாய் பதில் எழுதுகிறார். உடனே மகாத்மா காந்தி கேட்டார், இது எப்படி சாத்தியம்? இந்த நல்ல கருத்தை நீங்கள் எங்கிருந்து படித்தீர்கள்? அதுக்கு டால்ஸ்டாயோட பதில், உங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் என்ற ஒருவர் இன்னா செய்தாக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு என்று எழுதியிருக்கிறார். யாரு? நம்பூர் காந்திக்கு அங்க போய் ரஷ்யா வழியா வருது மெசேஜ். சவுத் இந்தியாவோட அருமை நார்த் இந்தியாவுக்கு தெரியணும்னா அது ரஷ்யா அமெரிக்கா மூலமா தான் வர முடியுமே ஒழிய சவுத் இந்தியா டு நார்த் இந்தியா ட்ரெயின் போவாது. சவுத் இந்தியனுடைய அருமை நார்த் இந்தியன் கார்ல ஏறணும் அப்படின்னா நேரா போவாது. அந்த போன் ஒர்க் பண்ணாது. எப்படி வர வேண்டியிருக்கு? த்ரூ சோவியத் ரஷ்யா வர வேண்டியிருக்குது. டால்ஸ்டாய் சொல்ற, உங்க ஊர் தாப்பா இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருக்குறள்னு ஒரு நூல் இருக்குது. அதுல இன்னும் செய்தாக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு அப்படின்னு திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார்ப்பா. வன்முறைக்கு மென்முறை தீர்வு என்பது திருவள்ளுவர் கண்டறிந்த ஒண்ணு. காந்தி பார்த்தார், ஆஹா, அப்போ வன்முறைக்கு மென்முறை மூலம் வழிகாணலாம் என்று மகாத்மா காந்தியின் அகிம்சை போராட்டம் தொடங்கியதற்கு காரணமே நம்முடைய திருக்குறள். இந்த தமிழ்நாட்டில் தோன்றிய திருக்குறள் தான் மகாத்மாவை உருவாக்கியது. சார், சில பேர் விவரம் இல்லாம சொல்றாங்க மகாத்மா காந்தி தமிழ்நாட்டில் பிறந்தா ஜாதி சங்க தலைவராக இருந்திருப்பாரு அப்படின்னு. தப்பு. மோகனதாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்தவரை மகாத்மாவாக உயர்த்தியது இந்த தமிழ்நாட்டின் பெருமை. ஏன் இந்த ஊருக்கு வந்துதான் இந்த ஊர் விவசாயியை பார்த்து அவர் கச்சம் கட்டினாரு, மேல துண்டு போத்தினாரு, அது வரைக்கும் போட்டுக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு மோகனதாஸ் கரம்சந்த் காந்தி எப்படியோ இருந்தவர் தமிழ்நாட்டு விவசாயியை பார்த்த பிறகுதான் தன்னுடைய உடை போக்கை மாற்றினார். தன் சிந்தனை போக்கை திருவள்ளுவர் மூலமாக மாற்றினார். அவருடைய இடையில் இருந்த நூலும் சரி, அவர் இதயத்தில் இருந்த நூலும் சரி தமிழ்நாட்டு நூல் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை மகாத்மா காந்தியாக உருவாக்கக்கூடிய வலிமை ஒரு புத்தகத்துக்கு உண்டு. புத்தகம் என்ன செய்யும் கேள்விக்கு ஒரே பதில் சொல்லட்டுமா? புத்தகம் என்ன செய்யும்? என்னதான் செய்யாது. என்னதான் செய்யாது? உங்களை அழ வைக்கும், உங்களை சிரிக்க வைக்கும், உங்களை ஞானியாக்கும், உங்கள் மிருகத்தனத்தை கொல்லும், உங்களை புத்தனாக்கும், உங்களை உயர்ந்தவனாக்கும், உங்களை தேவனாக்கும், உங்களை மேம்படுத்தி எல்லா அற்புதங்களும் செய்யக்கூடிய வலிமை ஒரு நல்ல புத்தகத்துக்கு உண்டு. எனவே நல்ல நாட்களில் புத்தகத்தை பரிசளியுங்கள். பரிசளிப்பதோடு நிறுத்தி விடாதீர்கள், புத்தகங்களை படியுங்கள். படிப்பதோடு நின்று விடாதீர்கள், அது குறித்து சிந்தியுங்கள். எல்லா புத்தகங்களிலும் முழு உண்மை எழுதப்படுவது இல்லை. சில பொய்கள் எல்லா புத்தகங்களிலும் கலந்து எழுதப்படுகின்றன. எனக்கு தெரிஞ்சு மிக பிரபலமான பல பேர் கூட புத்தகங்களில் பொய் எழுதியிருக்கிறார்கள். நீங்க கல்கி ரைட்டிங் எனக்கு ரொம்ப இஷ்டம் உண்டு, ரொம்ப பிரியம் உண்டு. எனக்கு கல்கியோட எழுத்து ரொம்ப பிடிக்கும். ஏன் என் பேர் இருக்கிற சுகியில கீயே கல்கி தான். எங்க அப்பா கல்கியினுடைய ஆவலர், அதனால சுகி சுப்பிரமணியம்னு பேர் வச்சார். சுப்பிரமணியம் முதல் எழுத்து, கல்கி கிருஷ்ணமூர்த்தி முதல் எழுத்து, ரெண்டையும் சேர்த்து சுகின்னு புனைப்பெயரா வச்சு எங்க அப்பா எழுதினார். என்னை முதல்ல எழுத வச்ச பத்திரிகை கல்கிங்கிற பத்திரிகை தான். கல்கியோட எனக்கு அவ்வளவு நெருங்கின தொடர்பு உண்டு. கல்கி மேல எனக்கு அவ்வளவு ரிகார்ட்ஸ் உண்டு. அதனால கல்கி நான் குறைச்சு சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. ஆனா அவருடைய பொன்னியின் செல்வனில் வரலாற்றில் இருந்து மாறிய திரிபு இருக்கிறது. ஏன்னா எனக்கு கல்கி ரொம்ப முக்கியம், அதை விட வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். வரலாற்று திரிபு இருக்கிறது. ஆதித்த கரிகாலன் கொலை வழக்குன்னு ஒரு புத்தகம் இருக்குது, எடுத்து படிச்சு பாருங்க. ஆதித்த கரிகாலனுடைய கொலை யாரு, எந்த கல்வெட்டு ராஜராஜ சோழன் அதை போடுறான், அந்த கொலையில் ஈடுபட்டவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறான், யார் தேர்ந்த நிலத்தை திருப்பி கொடுக்குறான், எல்லாமே கோயில் கல்வெட்டுல இருக்குது. என்ன எழுதுறான், இந்த மாதிரி அவனை கொலை செஞ்சதுக்காக அவன் அந்த 3 பேர்ல ஒருத்தனா இருக்கிற இவன் குடும்பத்தில் இருக்கிற நிலங்கள் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ற அப்படின்னு வாங்கி கல்வெட்டுல போட்டிருக்கிறார் ராஜராஜ சோழன். அப்ப ஆதித்த கரிகாலன் கொலை வழக்குல வரலாற்றில் இருக்கிற உண்மை வேறாக இருக்கிறது, ஒரு நாவல்ல நீங்க படிக்கிற உண்மை வேறா இருக்கு. அதுல வேற இன்னும் கொடுமை, அந்த பொன்னியின் செல்வனை வேற சினிமாவில் மாற்றிட்டாங்க. அவரே மாத்தினாரு, இவங்க இன்னும் மாற்றிட்டாங்க. யார் யாருக்காகவும் என்னெல்லாமோ மாத்தினாங்க. அதனால தயவுசெய்து வரலாறுனா ஒரிஜினல் டெக்ஸ்ட் படிங்க. ஒரிஜினல் டெக்ஸ்ட் எங்க கிடைக்கும்னு தேடி படிங்க. அப்போ உங்களுக்கு உண்மை புரியும்.
அதை விட்டுட்டு யாரோ எழுதிட்டாங்கிறதுக்காக, உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல்ல எழுதிட்டாங்கிறதுக்காக வரலாறுகளை எல்லாம் திரித்து எடுத்துக்கொள்ளாரு. இதனுடைய பணிவன்பான வேண்டுதல். எனவே புத்தகங்கள் என்ன செய்யும்? ஒவ்வொரு சொல்லும் முக்கியம் சார். ஒவ்வொரு சொல், நான் ஒரு வார்த்தை சொல்றது உண்டு, ஒரு சொல்னு ஒரு பேச்சு இருக்கிற சொல்லியிருப்பேன். ஒரு சொல் முத்தத்தை வரவழைக்கும், ஒரு சொல் யுத்தத்தை வரவழைக்கும். நீங்க என்ன வார்த்தை பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து ஒரு சொல் முத்தத்தை வரவழைக்கும், ஒரு சொல் யுத்தத்தை வரவழைக்கும். அப்ப நம்ம சொற்கள் எவ்வளவு கவனமா இருக்கணும், இந்த சொற்கள் அமைந்திருக்கிற நூல்ல எவ்வளவு கவனமா இருக்கணும், அந்த சொற்கள் அணிவகுத்து நிற்கின்ற ஒரு புத்தகத்தினுடைய கருத்துல எவ்வளவு கவனமா இருக்கணும். எனவே புத்தகங்களை நேசியுங்கள், வாசியுங்கள், சுவாசியுங்கள். ஆனால் அதோடு நின்று விடாதீர்கள். எனக்கு பிடித்த எழுத்தாளர் என்று கொண்டாடுவதை நிறுத்திவிட்டு இவர் உண்மை எழுதியிருக்கிறாரா பொய் எழுதியிருக்கிறாரா என்று கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களை அறிவாளியாக வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த எழுத்தின் அடிமைகளாக மாறிவிடாதீர்கள். ஒரு எழுத்தாளருடைய அடிமையாக வாசகனாக மாறுவது நல்ல பழக்கம் அல்ல. நீங்கள் சிந்தனையாளனாக மாறுவதற்கு எழுத்தாளர் ஒரு எல்லை வரைதான் துணை செய்ய வேண்டும். ஒரு குரு ஒரு சீடரை முழுமையான ஞானியாக்கி விட முடியாது. ஒரு நெருக்க கொளுத்தி போட முடியும், அக்னி குஞ்சு ஒன்று தூக்கி போட முடியும். அப்புறமா ஞானியாவது என்பது குருவினுடைய அந்த சீடனுடைய வேலை. ஒரு குருவே முழுசா மாற்றக்கூடாது. வினோபா பாவே கிட்ட ஒருத்தன் வந்தா என்ன கேட்டான்னு தெரியுங்களா? இந்த ராமகிருஷ்ணர்னு ஒரு பெரிய மகான் விவேகானந்தர் தலையில தொட்டாராம். உடனே விவேகானந்தர் நரேந்திரா இருந்தவர் அப்படியே விவேகானந்தரா ஞானி ஆயிட்டாரே, என் தலையில தொடுங்க நானும் ஞானியா. வினோபா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நான் இப்போ உன்னை தொட்டு நீ விவேகானந்தரா மாறி தெருவில் போன உடனே இன்னொருத்தர் திருப்பி தொட்டான்னு வச்சுக்க, நீ மறுபடியும் நீயாவே மாறிடுவ. நீயாவே விவேகானந்தரா மாறினேன்னு வச்சுக்கோ, எவன் தொட்டாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீயா மாறின வழியை பாரு அப்படின்னார். இதான் கரெக்ட். 100 புத்தகம் படிங்க, அதுல எது உண்மை பொய்ன்னு கண்டுபிடிங்க. 100 புத்தகத்தை கையில் எடுங்க, அதுல எங்க தப்பா எழுதிருக்கா எங்க சரியா எழுதிருக்கான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்க அறிவாளியாக. ஒரு புத்தகத்தின் வாசகனாக மாறுவதை விட ஒரு புத்தகத்தை பற்றி தீர்மானிக்கிற நீதிபதிகளாக மாறுகிற அளவுக்கு நீங்கள் வளர வேண்டும் என்பதை இந்த புத்தக திருவிழாவில் உங்களுக்கு செய்தியாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.